உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். ஆண்டவரே எனக்கு தயவு பாராட்டினதற்காக உமக்கு நன்றி. என்னை போக்கிலும் வரத்திலும் என்னை காத்துக் கொண்டதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஓ ரவ கலபாஷலதரந்தனி கடபலது ஓரியாந்துனி மாக்கலபாஷலதரந்தனி கடபலது. ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். என்னுடைய ஆத்துமாவை மீட்டுக் கொண்டீரே ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை கொடுத்தீரே, ஒரு புது வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்தீரே, புது நன்மையை எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்தி பாடி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஓ நீ செய்த நன்மைகள் ஆயிரம் 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 உண்டு ஆண்டவரே. அந்த நன்மைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஓ ரகட மந்தனியோ கலபாஷா பலதரந்தனியோ கலமந்தனகடபலது ஓ உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஓ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, துதிக்கு பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். பாதுகாத்த தயவிற்காய், நீர் கொடுத்த வேலைக்காய், நீர் கொடுத்த குடும்ப வாழ்க்கைக்காய், நீர் கொடுத்த ஆசீர்வாதம் அனைத்துக்குமாய் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஓ ரகநந்தரியோ கலபாஷலதரந்தனி கடமனது அவருடைய கிருபைகளை நினைத்து ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற சவால்களை சந்திப்பதற்கு, இந்த வறட்சியான பாதையில் செழிப்பற்ற நிலைமையில் நாம் போகுவதற்கு உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களுடைய கிருபையினால் எங்களை நிறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் பாடுவோமா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு பலனை தாரும் தேவா, ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டு, எல்லா குறைவுகள் நிறைவாகட்டு, என் வறட்சி செழிப்பாகட்டு, என் வறட்சி செழிப்பாகட்டு. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக ரட்சிப்பு நன்மை தாரும் தேவா. ஆமென். கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை
அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு பலனை தாரும் தேவா. ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. எல்லாரும் சேர்ந்து வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஒரு கிருபை தாரும் தேவா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆமென். எனக்கு ஒரு புது கிருபை ஆண்டவரே. ஓ கலபாஷா ரந்தனி கடபலது தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு பலனை தாரும் தேவா. ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. கரங்களை தட்டி உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி, ஒரு இரட்டிப்பான நன்மையை இன்றே தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அதே இரட்டிப்பான நன்மையை எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவரே. நாங்க உண்மை ஆராதிக்கிற இந்த இடத்துல, இந்த நேரத்துல எங்க மேல உடைய நன்மை எங்க மேல இறங்குவதாக என்று சொல்லி, ரக்கல வாஷால வரதர் யோகன மக்கள வரது. அவருடைய நன்மைகள் வரும்பொழுது அவருடைய குறைவுகளை எல்லாம் நீக்கி உங்களுடைய ரட்சிப்புக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு நன்மையினால திருப்தியாக்கி நடத்த வல்லமை உள்ளவர். ரிக்கல மாஷலத ரந்தனி கடபலத ரக்கபலது. ஓ ரியாங்குடி மாக்கல வாஷலத ரந்தனி கடபலத ரக்கபலது. ஓ புது நன்மை வரட்டும் ஆண்டவரே. புது கிருபையினால பிள்ளைகளை முடிசூட்டும்படியாக உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரிபா லகடபா லரகடந்தனி யோக்கல மாஷபலத ரக்கபலது. ஓ ரிமாந்தனி யோக்கல மாந்தல கடபா லிவக்கர மாந்தல கடபலது. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஆண்டவர் ஆராதிங்க, ஆராதிங்க. ஓ ரிக்கல மாஷலத ரந்தனி யோக்கல மாந்தனி யோக்கல வரகடபல ரக்கபலது. ஓ மே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா நீரே பெரியவர், நீ சிறந்தவர் என்று சொல்லி உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திரரே, கணத்துக்கு பாத்திரரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இக்கட்டுக்கு விடிகளாக்கி எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய தலையை உயர்த்த வல்லமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ சத்துருக்கு சாவுபலி எடுத்தவரே, உம்மை துதிக்கிறோம். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்ட வல்லமை உள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷபலதர கலதரந்தலியோ கலமந்தல கடபலது. ஓடி மந்தலியோ கலமாஷலதரந்தலி கடபலது. ஓ நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாகாமையுள்ளவர் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ரிபல கடந்தல கடபு. ஓ ரிபா ஷலதரந்தலியோ கலமந்தல கடபல கந்தலியோ கலபு. ஓ ரல கந்தல கடபு ஷபலதரந்தலி கடபலது. ஓ உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷலதரந்தனியோ கலமந்தன கடபலது. ரிமந்தனியோ கலமா ஷலதர கந்தனியோ கலமனது. அவரை துதித்து மகிமைப்படுத்தி அவரை ஆராதிப்போம். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். யாரோ ஒரு மனுஷனை காண்பதற்காக இந்த அறைக்குள்ள நம்ம கடந்து வரல.
அவர் மகிமை பொருந்தின தேவனை ஆராதிக்கும்படியாய், அவரை உயர்த்தும்படியாய் நம்ம அந்த கரைக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். அப்பாவை ஆராதிக்கும்படியாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆலையிலு ஆலையிலு ஆராதனை அப்பாவுக்கே ஆலையிலு ஆலையிலு ஆராதனை அப்பாவுக்கே தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூயவரியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆலையிலு ஆலையிலு ஆராதனை அப்பாவுக்கே ஆலையிலு ஆலையிலு ஆராதனை அப்பாவுக்கே ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆலையிலு ஆலையிலு ஆராதனை அப்பாவுக்கே ஆலையிலு ஆலையிலு ஆராதனை அப்பாவுக்கே அப்பா பிதாவே ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை அப்பா பிதாவே ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆலையிலு ஆலையிலு ஆராதனை அப்பாவுக்கே ஆலையிலு ஆலையிலு ஆராதனை அப்பாவுக்கே ஆலையிலு ஆலையிலு ஆராதனை அப்பாவுக்கே கரங்களை தட்டி ஆண்டவரே இதோ உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்கிறோம் எனக்கு நன்மை செய்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லி எங்களை வாழ வைத்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருக்கு ஆராதனை செலுத்துகிறோம் நன்மைகளின் நாயகனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே வெற்றி வேந்தரே உம்மை ஆராதிக்கிறோம் ஜெய கொடியே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே வெற்றி வேந்தரே உம்மை ஆராதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மனிதனத்த வல்லமை உள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஓ ரபா பாபா பாபா பலத ரந்தரி கடபலது ஓ ரிக்கலத ரந்தரி யோக்கல பாஷ பலத ரக்க பலது எல்லா சுசிகளும் நீங்கும்படியாய் என் தேவ வல்லமை ஊற்றப்பட்டிருக்கிற தேவனுக்காய் உமக்கு நன்றி ஓ ரிலா ரகட பாக்கல பாஷ பலத ரந்தரி கடபலது ஓ ரிபல கரமந்தல கடபல கரமாந்தரி கடபலது ஓ ரிக்கல பாஷ பலத ரந்தரி கடபலது ஓ ரிபல கந்தரி யோக்கல மக நீ அழிந்து போகாதபடிக்கு உன்னை நானே மீட்டுக் கொண்டேன் என்று உன் கர்த்தர் சொல்லுகிறார் ஓ ரிலா ரகட பாஷலத ரந்தரி கடபலது ஓ ரிக்கல மாந்தல கடபோ ஷவலத ரக்கபலது அசிசுகள் நீங்குகிற நாட்கள் வருகிறது என்று
சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிபால கலபாந்தரியோ கலமானது. ஓ உன் வீட்டில் இருக்கிற வாதையை கர்த்தர் நீக்கி போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ரிபால கலபா ஷபலத ரக்கபலத ரந்தரியோ கலமாந்தரது. ஓ ரிகலபா ஷபலத ரந்தரி கலபலத ரக்கபலது. ஓ மே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். ஒரு மனதை ஊற்றியதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ மேன்மைக்குள்ளவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மேன்மைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சாகாமை உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். உடைய வாழ்க்கை மரித்து போவதில்லை ஆண்டவரே, அது ஜீவனோடு எழுந்திருக்க போகிற தயவிற்காக. ஓ ரிபா லக்கரந்தனியோ கலபாஷலதரந்தனி கடபலது. ஓ ரீலா கரபாஷலதரந்தனி கடபலது. ஓ ரிமந்தனியோ கலபாஷலதரந்தனி கடபலது. ஓ ரீலா கரந்தனியோ கலபௌஷலதரந்தனி கடபலது. ஓ மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை ஆண்டவரே ஆசீர்வாதங்கள், எத்தனை பாதுகாப்பு ஆண்டவரே. எத்தனையோ பாவத்தில் இருந்த எங்கள் ஆண்டவரை நீர் நேசித்து ஆண்டவரே, என் மகனே என் மகளே நீ கலங்காதே என்று சொல்லி, நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்து மீட்டதற்காக உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மேலான ரட்சிப்பு ஆண்டவரே, எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாத ரட்சிப்பு, எந்த தேவர்களாலும் கொடுக்க முடியாத மகா பெரிய ரட்சிப்பை ஆண்டவரே இன்றைக்கு சபை நடுவிலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி ஆராதித்து ஆண்டவரே அந்த ரட்சிப்புக்காய் நன்றி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரகல மந்தனியோ கலபாஷலத ரந்தனி கடபல. ஓ ரியாந்துனி மாக்கல மந்தன கடவு ரக்கல மந்தன ஊ ஷபலத ரக்கபலது. ஓ ரகந்தனியோ கல மந்தனியோ கலபூஷலத ரந்தனி கடபல. ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். யாரையும் பக்கத்தில் இருக்கவங்களை பார்க்க வேண்டியதில்லை. உங்களை வழி நடத்தினவர் கர்த்தர், இந்த தேசத்துக்குள்ளே கடந்து வரும்படியாய் பண்ணினவர் கர்த்தர், குடும்பமாய் நிலைத்து நிற்க பண்ணுகிறவர் கர்த்தர், உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தை கொடுத்தது கர்த்தர். நீங்களாக வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் பெரிய பரிசுத்தவான் இல்லை, ஆனாலும் என்னை தாழ்த்தி உடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நான் ரொம்ப நல்லவ இல்லைதான் ஆண்டவரே, ஆனாலும் என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தலோடு கூட அவரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. நானாகவே வந்து பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீரை என்று ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. யோசேப்பை போல நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதி நானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசம் இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக வந்து நிற்கிறேன், நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. ஆமாண்டவரே, இதோ முற்றிலும் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற கர்த்தருடைய கரத்தில் விழுந்து கிடக்கிறோம். இதோ இந்த அறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவரீர் ஆண்டவரை பேர் சொல்லி அழைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இதோ ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்தும்படியா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினாலே நடத்தி உடைய பிள்ளைகளை ஆண்டவரை வெற்றி சிறக்க பண்ணும்படியா என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்னுடைய சுயத்தினாலோ என்னுடைய பலத்தினாலோ ஒன்றுமில்லை என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெறும் மண்ணான மனிதர்கள் ஆண்டவரே.
இதோ எங்களை முற்றிலுமாய் உடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் இல்லைன்னா எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவர். இந்த உலகத்தில் ஜெயம் எடுப்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிற தயவிற்காக எமக்கு ஸ்தோத்திரம். இதோ யார் யார் ஜெப விண்ணப்பத்தோடு இந்த அறைக்குள்ளே காத்திருக்கிறார்களோ அவருடைய ஜெப விண்ணப்பத்தை அங்கீகரிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே இந்த பாவமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ உங்களுடைய பிள்ளைகளை நீர் மன்னித்து நீர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிற கிருபைக்காக, மன்னிக்க தயவு பெருத்தவராக இருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பேர்பெறாய் குடும்பம் குடும்பமாய் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரை உம்மை மாத்திரம் மேன்மைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனால தகப்பனே, ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 140வது அதிகாரம் 141வது அதிகாரம். சிஸ்டர் ஜீனா அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 140 141. கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள், வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் இரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். என்னை வளைந்து கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளையே மூடுவதாக. பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை, கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்களாக, செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவது. அக்கிரமம் செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க ஒட்டாதேயும், அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. அவர்களுடைய நியாயாதிபதிகள் கண்மணி சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிற போது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். சேர்ந்து வாசிப்போம். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். ஆமென். ஆமென். அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். பிரைஸ் தி லார்ட். ஏசப்பாவுக்கு சோஸ்திரம். நான் போன ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பெரிய போராட்டத்துக்கு உள்ளே இருந்தேன். இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை சந்தித்ததே இல்லை. அது எனக்கு பெரிய போராட்டமாக இருக்குது. அது ஒருவேளை என்னோட தவறாக இருக்கலாம், இல்லை பேராசையாக இருக்கலாம். எப்படி ஒரு பெரிய போராட்டத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஏசப்பா என்னையை 4 கரம் கொண்டு என்னையை தூக்கி விட்டார். நான் ஏசப்பா எத்தனையோ தடவை என்னை தூக்கி விட்டுருக்காரு. ஆனாலும் இந்த தடவையும் என்னை இந்த போராட்டத்திலேருந்து காப்பாற்றினதுக்காகவும், அதுக்கு பிறகு இப்போ ஒரு 20 நாளாக கம்பெனியில் வேலை இல்லாமல் ரூமில் இருக்கிறேன். அப்பவும் ஏசப்பா எனக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து, எனக்கு வீட்டில் குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல், எனக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல், ரெண்டாவது மனசுலேயும் ஒரு தைரியத்தை கொடுத்து, மகனே நான் உனக்கு இருக்கேன்,
எனக்கு தைரியத்தையும் கொடுத்து என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கார். ஏசப்பாவுக்கு சோஸ்திரம். ஏசப்பாவால் மட்டுமே இது முடியும், வேறு யாராலையும் முடியாது. ஏசப்பாவுக்கு சோஸ்திரம். வேறு சாட்சிகள்? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரையும் எங்கள் குடும்பத்தையும் இதுவரை காத்ததற்கு கோடி நன்றி. எனக்கு என்னுடைய வாழ்வில் ஒன்று கூட்டி கொடுத்ததுக்கும் கம்பெனி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போனஸை கொடுத்ததுக்கும் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. வேறு சாட்சிகள்? சிறு பிள்ளைகள் வந்து மெமரி வேர்ஸை சொல்லுவாங்க. That is Lord and all fullness, the world and those who dwell therein, for he has founded it upon the seas and established upon the water. He who has clean hands and a pure heart, who has not lifted up his soul to an idol, not sought deceitfully. O Lord, you have searched me, you know me, you know my sitting down and my rising up. You understand my thoughts afar off. You comprehend my paths and my lying down, and are acquainted with my ways. This is the day that the Lord has, and be glad in it. Let us rejoice and be glad in it. Proverbs 27 verse 4 and 5. Anger is fury and fury overwhelming. But who can stand before jealousy? Better is open rebuke than hidden love. Psalms 134 verse 1 to 3. Behold, bless the Lord, all you servants of the Lord, who by night stand in the house of the Lord. Lift up your hands in the sanctuary and bless the Lord. The Lord who made heaven and earth, bless you from Zion. In their hand is a value, lest you dash your foot against the stone. இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நம்ம செபிக்க போகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரை நீர் கொடுத்து ஆசீர்வதித்து எங்களை செழிக்க பண்ணியிருக்கிற அந்த இடத்துல இருந்து ஆண்டவரை ஒரு சிறிய பகுதியை ஆண்டவரை உமக்காக மனம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணிக்கையை நீர் அங்கீகரிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே படைத்த காணிக்கைகளை ஆண்டவரே ஊழியத்தில் பயன்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, இன்னுமாய் படைத்த கரங்களை நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க முடியாது நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய எல்லா அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்க பண்ணி நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நல்ல ஸ்தானங்களை கொடுக்க முடியாது நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது மகள் ஆஷ்லின் ஜெஃபினா வந்து ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம்.
எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து, எங்க போவேன் உங்க பிரசனத்தை விட்டுட்டு. எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து, அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க போவேன் உங்க பிரசனத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து.
வருகிற வாரத்தில் பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்கள் 5ஆம் தேதி சிமி ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏசாயாவின் புஸ்தகத்தில் 60வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாக இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். சபையினுடைய ஆராதனை அனைவருக்கும் அறிந்ததே. நாளைய தினத்திலே உபவாச ஜெபம் இருக்கிறது. பாஸ்டருடைய வீட்டில் வைத்து 11:30 மணிக்கு தயவு செய்து சபை மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தேவனுடைய செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். பாஸ்டர்மா வந்து தேவனுடைய செய்தியை நமக்கு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ செய்திக்காய், பிறந்த நாளை கொண்டாடுகிற மகளுக்காய், விதைத்த காணிக்கைக்காய் நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. மக்கு நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம் உடைய சமூகத்துக்கு நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. இம்மட்டும் உம்மை பாடி துதிக்க நீங்கள் கொடுத்த மேலான கிருபைக்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, விசேஷமாய் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் உடைய மகள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தர் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே வருகிற ஆண்ட மகளுக்கு ஆண்டவரே நன்மையினால நீ திருப்தியாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. அனந்த ஞானத்தினால மகளை நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. பெற்றோருக்கு ஆண்டவரே பேரை சம்பாதித்து கொடுக்கிற நல்ல ஒரு மகளாய் நீர் வளர்த்து தருகிறதுக்காய் நன்றி. சத்துரு கை போடாதபடிக்கு வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்து ராஜா. இந்த நாளையும் ஆண்டவரே விதைத்த ஒவ்வொரு கரத்தையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு என்று விதைத்த பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு பிள்ளைகளுடைய தலை நீங்கள் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இருக்கிறத காட்டிலும் பிள்ளைகள் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இந்த நாளையும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மன்னாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னை மூடி மறைத்து நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. என்னை ஏக்கத்தோடு உடைய பிள்ளைகள் இந்த நாள் கடந்து வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ஏக்கத்தையும் வாஞ்சி நீங்கள் நிறைவேற்றுகிறதுக்காய் நன்றி. வந்த வண்ணமாய் பிள்ளைகள் திரும்பாதபடிக்கு ஓ ராஜா உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்குறப்பா. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஸ்மைல் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். இந்த நாளையும் ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிப்போம். The Epistle to Romans chapter 4 verse 21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இது யாரை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆபிரகாமை குறித்து சொல்லுது. ஏப்ரஹாமை குறித்து இல்லையா? விசுவாச தகப்பன் யாரு? ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொன்னாலே ஏப்ரஹாம் தான். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? What he has promised he is able to perform. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா and being fully persuaded that what he had promised he was able also to perform. எதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்தை அவர் செய்யக்கூடும், அவரால் செய்யக்கூடும். He is able to perform. ஆமென். இன்னைக்கு இங்க இருக்கிற சிலர் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினதை அவர் இன்னும் நிறைவேற்றவே இல்லை. நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை தருகிறார். ஆனால் அந்த வார்த்தை இன்னும் எனக்கு என்ன செய்யல? நிறைவேறவே இல்லை.
ஊழியக்காரங்க எனக்காக ஜெபிக்கும் போது எனக்கு சில வாக்குத்தத்தங்களை தராங்க. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் இந்நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறவே இல்லை அப்படின்னு சொல்லி அநேகர் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் வாக்கு பண்ணினதை அதை நிறைவேற்ற என்னால் கூடும்னு சொல்றார். ஹல்லேலூயா. எதிர்த்து இருக்கீங்க? ஹல்லேலூயா. What he had promised. இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னது? கர்த்தர் எதை வாக்கு பண்ணினாரோ. இன்னைக்கு மனுஷன் நிறைய வாக்கு பண்ணுவான். இன்னைக்கு மனுஷன் நிறைய நமக்கு ப்ராமிஸை கொடுப்பாங்க. கல்யாணம் ஆன நாளில் தேவ சன்னிதானத்தில் நின்று பாஸ்டருக்கு முன்னாடி சுகத்திலும் துக்கத்திலும் என்னது பலவீனத்திலும் பலத்திலும் இல்லாமல் நிறைய ஓத்து எடுப்பாங்க பாருங்க. கடைசியில் கல்யாணம் ஆகி 1 மாதத்தில் என்ன ஆகும்? எல்லா ப்ராமிஸும் முடிஞ்சு போச்சு. பெண்ணை வீட்டில் இருந்து அனுப்பும் போது சொல்லுவாங்க, மாப்பிள்ள பெண்ணை கண் கலங்காம என் மக கண்ணீர் வடிக்காம பார்த்துக்கிடுங்க மாப்பிள்ள. எல்லா மாப்பிள்ளைகளும் சொல்கிறது தான், கவலையே படாதீங்க மாமா. என்ன ப்ராமிஸ் பண்ணுவாங்க? கண் கலங்காம உங்க பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன். 5ஆவது நாளே அது அழும். மனிதர்கள் செய்கிற ப்ராமிஸ் எப்படி தெரியுமா? மாறிடும். இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொன்று சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை நமக்கு வாக்கு பண்ணுவாங்க, நாளைக்கு அது மாறிடும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 23 and verse 19. என்னாகமம் 23:19. தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? இன்னைக்கு கேள்வியோட உட்கார்ந்து இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு பதில் சொல்லுகிறார். நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ? நான் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பேனோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ, என்ன வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு உரைத்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். He is able. இன்னைக்கு நல்லா அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. He is able. இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, I am able to perform what I have promised. Hallelujah, hallelujah. அதனால தான் அதை தெரிஞ்ச தாவீது அதனால தான் சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த விசுவாசம் இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 23வது வசனத்தில் நம்ம வாசிக்க வேண்டாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 10 and verse 23. வாக்கு பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர். இன்னைக்கு கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அது உண்மையுள்ளது, அது மாறாத வார்த்தை. இன்னைக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இந்த நாளில் கர்த்தர் அந்த வாக்கை என்ன செய்வார்? அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம வாசிச்ச அந்த ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமை குறித்து அந்த வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாமுக்கு என்ன வேணும்? ஆபிரகாம் எதை கேட்குறான்? ஒரு குழந்தைய கேட்குறான். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அவன் வெயிட் பண்ணி கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவனுக்கு நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினார். ஆண்டவர் என்ன ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை நிறைவேற்றுகிறதுக்கு முன்பதாக ஆபிரகாம் என்ன செய்தான் என்பதை அந்த வசனத்தில் 3 காரியங்களை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக அந்த வசனத்தை பார்க்கும்போது தேவன் வாக்கு பண்ணினதை, அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றார். தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று. முதல் பாயிண்ட் என்னது? அவன் எதை தெரியுமா அறிந்து கொண்டான்? அவர் வாக்கு பண்ணினதை
அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். somebody has NIV போட முடியுமா? அதில் NIVல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, God had power. யாரும் வாசிக்கிறீங்க? Can you read that loudly? Yes. God had power to do what he has promised. God has the power. ஆபிரகாம் என்ன தெரியுமா தெரிந்து கொண்டான்? அவர் வாக்கு பண்ணினதை கொடுக்கிறதுக்கு அவருக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யும்படி அவருக்கு திராணி உண்டு. இன்னைக்கு மனுஷன் நம்ம கிட்ட ஒரு ப்ராமிஸை கொடுப்பான், ஆனா அவனுக்கு அது திராணி இருக்கோ இல்லையோ அதை பார்க்க மாட்டான். இன்னைக்கு ஒரு நண்பனை தேற்றும்படியா என்ன சொல்ற, டே மச்சான் பரவாயில்ல, எல்லாம் ஓகே ஆயிரும்டா. ஆனா அவனால என்ன பண்ண முடியாது? அந்த காரியத்துல ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு என்னது, அந்த நேரத்தில் நம்மளை ஆறுதல் படுத்தும்படி, நம்மளை பாசிஃபை பண்றதுக்கு, நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு மனுஷன் என்ன செய்வான்? சில காரியங்களை அவன் சொல்லுவான். ஆனா அது என்னது, நமக்கு ஒன்றையும் அது நமக்கு செய்யாது. ஆபிரகாம் என்ன அறிந்து கொண்டான் தெரியுமா? அவர் எனக்கு வாக்கு பண்ணுனா அதை செய்யறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு? பவர் இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன தேவை இருக்கு? உங்க வாழ்க்கையில என்ன வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறாம இருக்கு? அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த வார்த்தையை, இல்லைன்னா அந்த உதவியை, அந்த செயலை செய்ய கர்த்தருக்கு வல்லமை இருக்கா இல்லையா? இன்னைக்கு அதை தான் நீங்க இன்னைக்கு பார்க்கணும். அவன் அந்த கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி அவருக்கு வல்லமை இருக்குன்றதை அவர் தெரிஞ்சுக்கிட்டான். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது 2 குருடர்கள் வராங்க. மத்தேயு 9வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். Matthew chapter 9 and verse 28. 2 குருடர்கள் வீட்டுக்கு வந்த பின்பு, அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசி. இயேசு அவிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இந்த குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்றார். இன்னைக்கு இந்த கேள்வியை ஆவியானவர் உங்களுக்கு முன்பதாக அவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, எதுக்கு ஆன்சர் வேணும், என்ன வேணும் உங்களுக்கு? ஆண்டவர் உங்ககிட்ட இன்னைக்கு கேட்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா. இதை எனக்கு செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இஸ் ஆல்மைட்டி. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவருக்கு கடினமான காரியம் ஒன்றும் இல்லை. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் எப்பேற்பட்ட தேவன் என்பதை நம்ம பார்க்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகிற அப்பேற்பட்ட பெரிய தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவனுக்கு எப்படிப்பட்டதான வல்லமை இன்றைக்கு இருக்கிறது என்பது இன்னைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரியு ராஜா தானியேல் எங்க தூக்கி போட்டாங்க? தானியேல சிங்க கெபிக்குள்ள போட்டாங்க. தானியேல் ஜாலியா இருந்தான் சிங்க கெபிக்குள்ள. தரியு ராஜாக்கு தூக்கம் வரல. ராஜாக்கு சாப்பாடை கொண்டு வைக்கிறாங்க, சாப்பிட முடியல. மியூசிக்கெல்லாம் கொண்டு வந்து பிளெஸ்ஸிங் எல்லாம் போய் விடுறாங்க ராஜா கிட்ட மியூசிக் போடுறதுக்கு. ராஜா எப்பா மியூசிக்கெல்லாம் எடு, எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டார். காலையில் அந்த வசனத்தை வாசிப்போம். தானியேல் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். Daniel chapter 6 and verse 20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய், அப்படி ஒரு பதட்டம், நைட்டெல்லாம் தூங்கல, துயர சத்தம்.
a sound with sorrow. துயரம் அப்படின்னா கவலை, கவலையோட ஒரு துக்கத்தோட கத்துறாரு. என்ன சொல்றாரு? தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. இன்னைக்கு நம்மளை பார்த்து யாரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற மகளே, மகனே அப்படின்னு கூப்பிட முடியுமா? இந்துக்காரனுக்கும் மற்ற மதத்தாருக்கு இருக்கிற விசுவாசம் கூட இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் இல்லை. பாம் போட்ட உடனே பெட்டியை கட்டின ஆட்கள்லாம் யார் இங்க இருக்கா? பாம போட்ட உடனே எப்பா ஒரு இடத்த காலி பண்ணப்பா, வாக்கு தத்தமாவது இங்க என்ன நான் பெறுகிறதாவது ஓடு ஊருக்கு. சொல்றான் ஜீவனுள்ள தேவனை, என்ன தேவனுடைய தாசனே. அப்ப தானியேல் எப்பேற்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கான்னு பாருங்க. அடுத்தது அவன் என்ன சொல்றான்? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்துக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? உன் தேவனுக்கு வல்லமை இருக்கா? உன் ஆண்டவருக்கு வல்லமை இருக்கா? இந்த சிங்கத்துல இருந்து உன்னை அவர் காப்பாத்துறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்கா அப்படின்னு கேட்குறான். தானியேல் உடனே ரிப்ளை பண்றான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் இன்னைக்கு இந்த ரூமை விட்டு நீங்கள் போகும்போது ஒரு கவலை இல்லாமல், கடந்த ஒரு சில வாரங்களாக ஒரே சோர்வின் ஆவியை தான் நான் சந்திச்சுட்டே இருக்கேன். வர்ற ஆட்கள் எல்லாம் கால் பண்ணி ஜோமனுங்கன்றது எல்லாம் சோர்வின் ஆவி. தட்டி எழுங்க, கொஞ்சம் பக்கத்தில் இருக்கால ஒரு அடி கொடுங்க, எல்லாம் சோர்வுலேருந்து வெளியே வாங்க. தட்டுங்க தட்டுங்க, பக்கத்துலேருந்து ஒரு தட்டு தட்டுங்க. சோர்வுலேருந்து வெளியே வாங்க. உங்களுக்கு உங்கள் ஆண்டவர், உங்கள் ஜீவனுள்ள ஆண்டவர், அவர் வல்லமை உள்ளவர்னு சொல்லுங்க. அவர் என்னது? வல்லமை உள்ளவர். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறாரு, இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். இன்னும் பாருங்களேன், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுடைய வார்த்தையை பாருங்க. அதே தானியேல் 3வது 17வது வசனத்தை நம்ம வாசிப்போம். Daniel chapter 3 and verse 17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், அவர் எரிகிற அக்கினி சூளை, ராஜாவாகிய உம்முடைய கை, ராஜாவாகிய உம்முடைய கைகளுக்கும் கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எப்படி ஒரு தைரியமான ஆன்சர். இன்னைக்கு எத்தனை பேர் இதை போய் நம்ம பாஸ் கிட்ட கூட நம்மளால என்ன பண்ண முடியல, இப்ப பேச முடியல. யோ மேனேஜர், என் தேவனால கூடும் இன்னைக்கு சொல்ல முடியுதா நமக்கு? நீ என்னனாலும் பண்ணியா? இன்னைக்கு நிறைய பேர் என்னுடைய பாரம், வேலை வேணும் வேலை வேணும் அக்கா, வேலை வேணும் அக்கா, வேலை வேணும் அக்கா, ஜோம்னுங்க அக்கா, ஜோம்னுங்க அக்கா. கடைசியில் வேலை கிடச்சோன்னா ஆள் அட்ரஸே காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் இன்னைக்கு போய் தொழுக வேண்டும் சொல்லிட்டு இருக்காங்களா? மதியான நேரத்தில் அவங்களாம் இருக்காங்களா? காணாமல் போயிடுறாங்க. ஆனால் இன்னும் நம்ம பாஸ் கிட்ட போயிட்டு நான் சர்ச்சுக்கு போகணுங்க, நான் வேற என்னைக்காவது நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறேன், இன்னொரு நாள் நான் ஒர்க் பண்ணுறேன், நான் சர்ச்சுக்கு போகணும், எனக்கு டைம் வேணும்னு இன்னைக்கு சொல்கிறதுக்கு என்ன இல்லை தெரியுமா உங்களுக்குலாம்? தில் இல்லை, இல்லை நமக்கு இன்னைக்கு இல்லை. உண்மையாக நான் சொல்லுவேன், நமக்கு இல்லை அது. இவன் சொன்னான், நான் ஆராதிக்க நீ போடியா, நான் வணங்க மாட்டேன். நீ எப்பேற்பட்ட சொரூபத்தை கொண்டு வந்து வச்சால் நான் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். God sees that zeal in you. உங்ககிட்ட இருக்கிற அப்படிப்பட்டதான வைராக்கியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறார். ஆண்டவர் அதை கனம் பண்றார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டியது? நீ எங்களுக்கு என்ன, எங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிற அந்த சூளைக்கும் நான் பயப்படலை. கர்த்தர் என்ன செய்வார்? ராஜா உமக்கும் நாங்கள் பார்த்து பயப்படல, கர்த்தர் எங்களை விடுவிப்பார். அவர் விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுக்குள்ள வாங்க. என்னுடைய வாக்குத்தத்தங்களை, கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையை, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு அது இருந்தது. இல்லைன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், போய் உன் பிள்ளைய போய் எனக்கு பலியிடுன்னு சொன்னா தூக்கிட்டு போவானா?
25 வருஷம் காத்திருந்து பெற்ற பிள்ளைய ஆண்டவர் சொல்ற போய் பலியிடுன்னு. என்ன பண்ணா? போனா. ஏன் தெரியுமா? அவனை திருப்பி உயிரோட எழுப்பி கொடுக்க முடியும்ன்றத ஆபிரகாம் அறிந்தவனா இருந்தான். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் முதல் காரியம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சு அப்படின்னா, அவர் வல்லவர் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நான் எதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை அவர் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அடுத்தது நம்ம பார்க்கிறோம் ரோமர் 4வது அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் 4:20. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, அடுத்தது அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் கீழே அடுத்த வசனம் சொல்ல முழு நிச்சயமாய் நம்பி. அடுத்து என்ன பண்ணா? கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். He is all powerful. அது என்னவா இருந்தாலும் செய்ய அவரால் முடியும். அடுத்தது அவன் சந்தேகப்படாமல் அவன் என்ன செஞ்சானா? இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது he was strong in faith. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல இன்னொருத்தரை பார்த்து விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. விசுவாசிங்க பிரதர், விசுவாசிங்க சிஸ்டர்னு சொல்றது ரொம்ப ஈஸி. அந்த பாதையில கடந்து போறவனுக்கு தான் தெரியும் அதோடைய கஷ்டம். அந்த பாதையில எப்படி ஆண்டவரை விசுவாசிக்க முடியும், அதுதான் கஷ்டம். இன்னைக்கு நம்ம நிறைய ரொம்ப என்ன சொல்லிடுவோம், நல்லா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, அப்படி 4 தட்டு தட்டி அதெல்லாம் எல்லாம் சரியாயிடும். ஆண்டவர் என்ன பண்ணுங்க? விசுவாசிங்க. He was strong in faith. ஊர ஜனங்கள் எல்லாம் அவனை பார்த்து சிரிக்கும் போது, பிள்ளை இல்லாதவன், இந்த கிழவனுக்கு பிள்ளை இல்லப்பா, ஏதோ பிள்ளைய தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். சாரால பார்க்கும்போது கற்பம் செத்த அந்த சாரால பார்த்தே கிழவி உனக்கா இனிமே பிள்ளை பிறக்க போகுது. They were strong in faith. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட வந்தான், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, யூ டோன்ட் ஹாவ் டு கம். நீர் என்ன செய்ய வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு பக்கமே வர வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே என்ட்ரி ஆக வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை இங்கே நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஆகிடும், அங்கே அவன் ஓகே ஆகிடுவான். அது அவனுடைய விசுவாசம். ஆண்டவர் சொல்றாரு, ஜீசஸ் saw and marveled. ஆச்சரியப்படுறாரு, அப்பா இஸ்ரவேலுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசமா, சச் கிரேட் ஃபேத் அப்படிங்கிறாரு. அடுத்து ஒரு அம்மா பின்னாடியே வருது, ஐயோ என் பிள்ளை என் மகளுக்கு நீங்க இறங்குங்க, அவளை சுகமாக்கணும், பிசாசுனால ரொம்ப கஷ்டப்படுறா. அவர் சொல்ற, நான் இஸ்ரவேலுக்காக வந்தேன், வழி தப்பி போன ஆடு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் வந்தேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுச்சு? ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவளை நாய் என்று சொல்லவில்லை. அவங்க என்னது அந்த டைம்ல புறஜாதியார். அப்போ நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் புறஜாதியாகிய உனக்கு நான் கொடுக்க முடியாது. ஆனால் அவன் என்ன சொன்னா, நான் என்ன செய்யும் ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழுற அந்த துணுக்கைகளை சாப்பிடும். ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ இப்படி ஒரு விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இன்னைக்கு இருக்கு. இன்னொரு அம்மா வருது பின்னாடி, அவருக்கு தெரியவே வேண்டாம், நான் இல்லைன்னே இருக்கட்டும், அப்படியே போய் அவருடைய வஸ்திர தொங்கலை மட்டும் தொட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடி வந்துடலாம், எஸ்கேப் ஆயிடலாம். எப்பேற்பட்ட விசுவாசம் பாருங்களேன் அது. ஆண்டவருக்கு தெரியவே வேண்டாம், நான் எக்ஸிஸ்டே ஆகல, நான் அங்கே இல்லவே இல்லை, போய் வஸ்திர தொங்கலை மட்டும் நான் தொட்டுறேன், ஐ வில் பி ஹீல்ட், நான் சுகமாயிடுவேன். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீ இன்னைக்கு ஒரு தனி இடத்துல உட்காந்து நீ கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கியா? யாருக்கும் தெரியாம ஒரு இருட்டு அறையில் உட்காந்து அழுறீங்களா? வாக்கு பண்ணின தேவன் எங்கேன்னு கேள்வி கேட்குறீங்களா? ஆண்டவர் என்னை இங்க கொண்டு வந்தாரே, அவர் எங்க? இந்த வார்த்தை எனக்கு தந்தாரே, அவர் எங்கேன்னு அவரை கேள்வி கேட்குறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு கேட்குறாரு, நீ என் மேலே எவ்வளோ விசுவாசம் வச்சிருக்கேன்னு கேட்குறாரு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாட் இஸ் யுவர் லெவல் ஆஃப் ஃபெய்த்? நீ எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நீ என் மேலே வச்சிருக்கிற? ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக பேசுகிறோம். நம்ம ரொம்ப ஜெபிச்சேன், ஆண்டவர் கொடுக்கல. நான் ட்ரை பண்ணேன், ஆனால் என் வாழ்க்கையில் இது நடக்கலை. நான் யாரெல்லாமோ போய் மீட் பண்ணிட்டேன், எவ்வளோ காசு கொடுக்கணுன்னாலும் என்னால் கொடுக்க முடியும், நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை மீட்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் மேலே உன் விசுவாசம் எவ்வளவா இருக்கிறது? முதல்ல ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குற கேள்வி, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற எனக்கு வல்லமை இருக்கா? அதை நீ விசுவாசிக்கிறியா? அடுத்தது ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குற கேள்வி, அதை செய்யும்படிக்கு அவருக்கு அதை செய்ய முடியும் என்று சொல்லி எவ்வளோ தூரத்துக்கு நீ என்னை விசுவாசிக்கிறாய்? How much do you trust? எவ்வளோ தூரத்துக்கு இங்கே ஆண்டவரை நீங்கள் பற்றி பிடிச்சிருக்கிறீங்க? எவ்வளோ தூரம் ஆண்டவரை நீங்கள் பற்றி பிடிச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்கள் எவ்வளோ தூரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறீங்க? ஆண்டவர் பார்க்குறாரு. ஒரு வார்த்தை சொல்லும்னு பார்த்தாரு. வஸ்திர அந்த தொங்கலை வந்து தொடர அந்த ஸ்திரீயை பார்க்குறாரு. நல்லா பாருங்க, அவர் கண்டுக்கவே இல்லை. ஆனால் பின்னாடியே ஓடி போன அந்த தாயின் விசுவாசத்தை அவர் பார்த்தார். இன்னைக்கு உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கு? என் தேவனால் அது கூடும். இன்னைக்கு யாரெல்லாம் என் கர்த்தரால் அதை செய்ய முடியும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, இந்த ரூமை விட்டு வெளியே போகும்போது நீங்கள் அந்த துக்கத்தை குறிச்சோ அந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. அதை குறித்து இனிமேல் நீங்கள் கண்ணீர் வடிக்க மாட்டீங்க. எப்படி அண்ணா தேவ சமூகத்துக்கு வந்து கண்ணீர் விட்டாலோ அதுக்கப்புறமா அதை குறித்து அவள் கேரே பண்ணலை. அவளுடைய முகநாடியே வேறு மாறிடுச்சு. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கும் என்று சொன்ன, என் தேவனால் அதை செய்ய முடியும். என்ன வாக்குத்தத்தை இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்குது, எந்த தேவை இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்குது, எந்த பிரச்சனை இன்னும் தீராமல் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. என் தேவனால் அதை செய்ய முடியும், என் தேவனால் அதை நிறைவேற்ற முடியும். அப்போ அது முதல்ல அவர் வல்லமை உள்ளவர் என்பதை அவன் அறிந்தவனாக இருந்தான். அடுத்தது he was strong in faith. யார் என்ன கிண்டல் பண்ணாலும், யார் என்ன சொன்னாலும், யார் அவனை நிந்தித்தாலும், யார் அவனை அவமானப்படுத்தினாலும் அவன் என் கர்த்தரால கூடும் சொல்லிட்டு நின்றுட்டான். விசுவாசத்துல நம்ம சும்மா நிக்கிறது தான் கஷ்டமான பகுதி. அப்ப ஆண்டவரை பிடிச்சிட்டு அவரை பற்றி கொண்டுட்டு ரூத்து நகோமிய சொன்னது போல, நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன். நீர் செய்யும் அளவு நான் உம்மை விட மாட்டேன், உம்மால கூடும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவன் ஒன்று செஞ்சான் பாருங்க. அதே 4வது அதிகாரம் 21வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 4:21. அவன் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இப்போ மூன்றாவது அவன் என்ன செய்யறான் தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செஞ்சாலும், நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது யாருக்கு மகிமை போகணும்? தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஆபிரகாம் அதை அறிந்தவனா இருந்தான். ஆபிரகாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்தினா, அவன் போற இடத்தெல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டிட்டான். அவன் போற இடத்துலலாம் ஒரு பலிபீடம். சங்கீதம் 50:23 சொல்லுது. சங்கீதம் 50:23, Psalm 50:23, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அநேக கிறிஸ்தவங்க கிட்ட இருக்கிற குறை துதியே இருக்காது. வீட்டுக்குள்ள நீங்க துதிக்கும் போது அந்த அட்மாஸ்பியரே மாறிடும். எத்தனை பேர் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சும்மா உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் பாட்டு பாடுங்க, சும்மா உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க, ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள், ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி நீங்கள் அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துங்க.
நீங்கள் துதிக்க துதிக்க அங்கே இருக்கிற அப்படியே அந்த அட்மாஸ்பியர் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி மூன்றாவது அவன் என்ன செஞ்சான்? அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். ஆண்டவரை அவன் துதிச்சான். எங்க இருந்தாலும் பலிபீடத்தை அவன் ஏற்படுத்தினான். தேவனை அவன் தொழுது கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் 120. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, நம்ம தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எதுக்கு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தராரு? அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது ஆமென்றும் ஆமேனுமாய் அது நிறைவேறும் போது கர்த்தரை நம்ம என்ன செய்வோம்? மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்த பழகுங்க. இன்னைக்கு எந்த ஒரு குறையோடு இன்னைக்கு நீங்கள் காணப்படலாம். அந்த நிறைவானவர் அவர் வந்து இறங்கும் போது எல்லா குறைகளும் போயிடும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை நீங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடம் அவருடைய பிரசன்னத்தினால நிரம்பணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் போய் பாளையம் இறங்கினாங்களோ அங்கெல்லாம் தேவ பிரசனம் இருந்தது. எங்கெல்லாம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க வச்சாங்களோ அங்கெல்லாம் அவருடைய மகிமை வந்து இறங்கினது. இன்னைக்கு நம்மளே அவருடைய ஆலயமா இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் தேவ பிரசனத்தை சுமந்து செல்லுகிற ஆசரிப்பு கூடாரமா இன்னைக்கு இருக்கீங்க? எத்தனை பேர் போகும்போது people are attracted towards you. எத்தனை பேர் நீங்கள் போகும்போது உங்களை பார்த்து அப்படியே யாருன்னே தெரியாது, ஆனால் அவங்க உங்களை பார்த்தோன்னே ஒரு சிரிப்பாங்க. எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசனத்தை சுமந்து செல்லுகிறவங்களா இருக்கீங்க? யாருன்னே தெரியாது, நல்லா பேசுவாங்க. யாருன்னே தெரியாது, ஆனால் நம்மளை நல்லா விசாரிப்பாங்க, நம்ம நல்லா கவனிப்பாங்க. நீங்கள் ஒரு கடைக்குள்ளே போனால் கூட அங்கே அந்த ஒரு அட்மாஸ்பியரே மாறிடும் பாருங்க. உங்களை வரவேற்கிறதுல இருந்து உங்ககிட்ட பேசுறதுல எல்லாமே மாறிடும். ஹல்லேலூயா. தேவ பிரசனம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இடத்துல அவருடைய பிரசனம் அப்படியே இறங்கி வந்து இருக்கும். அவரை எந்த இடத்துல நீங்கள் துதிக்கிறீங்களோ அவருடைய பிரசனம் வந்து இறக்கும். பாடுங்க, நல்லா பாடுங்க. தனியாக இருக்கும் போது நல்லா பாடுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஆண்டவருடைய நாமங்களை உயர்த்துங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஜீவனம் தந்து இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அவருடைய கிருபை எவ்வளோ! ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எவ்வளோ நம்முடைய வாழ்க்கையில். இன்றைக்கி யாரெல்லாமோ எப்படி இல்லாமோ இருக்காங்க. இன்றைக்கி தெரியுமா உங்களுக்கு, ஷேக் கலீஃபா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எமர்ஜென்சி நடு ராத்திரியில் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 80 பேர் எமர்ஜென்சியில் வெயிட் பண்ணுறாங்க. நெஞ்சு வலி, முதுகு வலி. எத்தனை பேர் எழும்ப முடியாமல் எத்தனை மாதம் படுத்து கிடக்கிறாங்க தெரியுமா? ஆனால் இன்றைக்கி நமக்கு அவர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் துதிக்கிறீங்க அதை நினச்சி? ஒவ்வொரு நாளும் துதிக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு இன்னும் ஜீவன் இருக்குது. காலையில் கண்ணை திறந்த உடனே எனக்கு இன்னும் ஒரு நாளை கர்த்தர் தந்திருக்கிறாருன்னு அவருக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாக இருந்தான். அவன் தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அவரால் வாக்கு பண்ணினது அவர். இன்னைக்கு எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தது கர்த்தர்னு சொல்ல முடியும்? இந்த வார்த்தையை கொடுத்தது கர்த்தர்னு சொல்ல முடியும்? அப்ப கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார் அப்படின்னா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவருக்கு வல்லமை இருக்குன்றதை நீங்க நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அவர்தான் இதை செய்ய முடியும் என்று சொல்லி அவரை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அவர் செய்ததுக்காக அவருக்கு எத்தனை பேருக்கு நீங்க நன்றி சொல்றீங்க? இதை அவர் இந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றினதுக்காய் நான் நன்றி சொல்றேன், ஸ்தோத்திரம் சொல்றேன். எத்தனை பேர் சொல்றீங்க? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர்கள் பாடி துதித்தார்கள், கட்டுகள் உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா.
இன்னைக்கு என்னென்ன கட்டு உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, என்ன தேவையோடு நீங்கள் இருக்கீங்களோ சரி, என்ன துக்க துன்பத்தோடு நீங்கள் இருக்கீங்களோ, என்ன வருத்தத்தோடு நீங்கள் இருக்கீங்களோ, என்ன போராட்டத்தோடு இருக்கீங்களோ, எப்படிப்பட்டதான நிந்தனைக்குள்ளே நீங்கள் கடந்து போயிருக்கிறீங்களோ, ஆண்டவர் இன்னைக்கு ஆபிரகாம் செய்தது போல அவருடைய வல்லமையை நீங்கள் அறிந்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அவர் மேல விசுவாசமாய் இருந்து அவரை பற்றி கொள்வீர்கள் என்று சொன்னார். அவரை நீங்க மகிமைப்படுத்துகிற ஒரு ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னா அந்த வாக்குத்தத்தம் ஆமென்மாய் உங்க வாழ்க்கையில் அது நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நான் அழ போறதில்லை, இனி நான் கண்ணீர் வடிக்க மாட்டேன், இனிமே நான் துக்கப்பட மாட்டேன், இனிமே அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், இனிமே இதை குறித்து நான் மனுஷனுடைய தயவை நான் நாட மாட்டேன், மனிதர்களுடைய உதவியை நான் நாட மாட்டேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இதை செய்ய உங்களுக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே, நான் உண்மையே நான் விசுவாசிக்கிறேன், நான் உங்களை நான் மகிமைப்படுத்துகிறேன், நான் உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, இந்த தேவை நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? வாக்குத்தத்தம் செய்தவர் அவர் உண்மையுள்ளவர். அவர் எந்த வாக்குத்தத்தத்தை அவர் உங்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரோ, அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை செய்ய அவரால் முடியும். He is able to perform what he has promised. Hallelujah. இந்த மே மாதம் துவக்கத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இது. அவர் வாக்கு பண்ணினதை அவர் செய்வார். Hallelujah. He will do what he has promised. He will perform what he has promised and what he has said. Hallelujah. Hallelujah. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வமுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் வேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் என்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். விசுவாசத்தோடு சத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே
நன்றி தகப்பனே. நீர் பேசுகிற நல்ல வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறலையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா, கர்த்தர் என்னிடத்தில் பேசின வார்த்தை அது நிறைவேறலையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகள், வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு ஆண்டவரே கடந்து வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற உண்மையுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. அப்படியே உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வாக்கு தத்தங்களை, ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் நீங்க நிறைவேற்றுகிறதுக்காய் நன்றி தகப்பன். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இங்க நிற்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஒருத்தர் கூட வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகளுடைய தலையை நீங்க உயர்த்துங்க. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல பொசிஷனை நீங்க கட்டளையிடுங்க அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். முழுமையாய் ஆண்டவரே தங்களுடைய இருதயத்தை, தங்களுடைய வாழ்க்கையை உமக்கென்று ஒப்பு கொடுக்காதவர்கள் யாராவது இங்கு இருப்பார்கள் என்று சொன்னார் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீர் தொடு ராஜா. ஒரு தொடுதல் போதும்பா, ஒரு தொடுதல் போதும் ஆண்டவரே. உங்க அன்புக்குள்ள நீங்க இழுத்து கொள்ளுங்கப்பா அப்பா. உங்க காருண்யத்துக்குள்ள அந்த பிள்ளைகளை நீங்க இழுத்து கொள்ளுங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஒரு சகேயும் மனம் திரும்ப முடியும் என்று சொன்னார். இங்கே இருக்கிறது ஆண்டவரே, யாராவது மனம் திரும்பாம வாழ்க்கையை உமக்கென்று ஒப்பு கொடுக்காமல் இருப்பார்கள் என்று சொன்ன ஆண்டவரே, அவர்கள் ரட்சிப்புக்கு நேராய் நீர் நடத்தும் ஐயா. ரட்சிப்புக்கு நேராய் நீர் நடத்தும் ஆண்டவரே. நீங்க தொடுங்கப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தீராத பிரச்சனையோட, வலி வேதனையோட, வியாதியோட கடந்து வந்த உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவரே. உடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை நீங்க கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. விசேஷமா ஆண்டனி பிரதர் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவரே. உச்சன் தலைந்த உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் ஊர்வி பாயட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்க வல்லமை பாயட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அந்த சரீரம் பலன் அடைவதாக ஆண்டவரே. எல்லா வழியும் இயேசுவின் நாமத்தில் அது வெளியேறுவதாக ஆண்டவரே. காலில் வலி இருக்கிற பினு பிரதர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பிலிப் பிரதர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, பரிபூர்ண சுகத்தை நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. சரீரம் பலன் அடையட்டும் ஆண்டவரே. அந்த கால்கள் பலன் அடையட்டும் ஆண்டவரே. ரெண்டு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கால்கள் பலன் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பெமியை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. சரீரத்தில் உங்க வல்லமை பாயட்டும், உங்க சுகம் அளிக்கிற வல்லமை பாயட்டும் ஆண்டவரே அப்பா. மகளுக்கு ஆண்டவரே பரிபூர்ண விடுதலை நீங்க கட்டளையிட்டதுக்காய் நன்றி தகப்பனே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரையா. ஜீனில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால மகனுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. இன்னுங்க யார் யாரெல்லாம் ஆண்டவரே கண்ணில் பிரச்சனையோட, கழுத்து வலியோட, இடுப்பு வலியோட, கால் வலியோட, தலை வலியோட, தீராத தலை வலியோட இருக்கிறவர்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா. இந்த நேரத்தில் உங்க சுகம் அளிக்கிற வல்லமை பாயட்டும். உங்க ஆணி பாய்ந்த கரம் ஆண்டவரே பிள்ளைகளை விடுதலை ஆக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கட்டுகளோட, பிசாசின் கட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா பில்லி சூனிய கட்டு, மாந்திரிக கட்டு இயேசுவின் நாமத்தில் அது வெளியேறுவதாக என்று கட்டளையிடுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க விடுதலை கடந்து வரட்டும் ஆண்டவரே. உங்க சுகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஒரு ஃபைனான்ஷியல் ஆண்டவரே ஸ்டேட்டஸ் மாறட்டும் ஆண்டவரே அப்பா. பிள்ளைகள் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன் பாரங்கள், எல்லா லோனும் இயேசுவின் நாமத்தில் அது மாறுவதாகப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி. பிள்ளைகளுடைய கரத்தை பலப்படுத்துங்க. வேலை செய்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தையும் நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா. உமக்கு
உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் விசேஷமாய் சுகரோட பிரஷரோட இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக, உங்க கரம் நீட்டப்படுவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிசாசே நீ வெளியேறு என்று கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் விட முடியாத ஆண்டவரே அப்பா பாவத்தினால கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா கஞ்சாக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகள், ஸ்மோக்கிங்க்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகள், ஆல்கஹாலுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகள், போனோகிராஃபிக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்க விடுதலை ஆக்குகிற வல்லமை பிள்ளைகளுக்குள்ளாய் பாயட்டும் ஆண்டவரே. உடைய விடுதலை ஆக்குற அந்த வல்லமை பாயட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஓ ரானா சேரே கேத்தேரே. ஓ உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ ரானா நீ கத்தூரி அந்தரனா சிக்கா ரீனி கத்தரலமா கத்தூரி அந்தரனா ரேனே கேத்தேரேலே கேஷேத்தேரேலே. நீ என்றைக்கு என்னிடத்தில் வருவாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஓ ரானா ரீனி கசஹரனா கத்தூரி நீ கபாலா ரேனே கேத்தே ரெலே கேத்தோ ரீனி கசஹரா சந்தரலனா கசி. உன் வாழ்க்கையில நான் செய்த அற்புதங்களை மறந்தாயோ? ரீனி கஹரா ரேனே கே சேரேலே கேத்தேரேலே கேத்தோ ரீனி கத்தஹரனா கசஹரா ரூபல கத்ரினி கத்தரலமா ரேனே கேத்தேரேலே பெக்கரேபே. என் வல்லமை உள்ள கரம் வெளிப்படும் உன்னுடைய வாழ்க்கையில. நீ திரும்பி வா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ரேனே கே சேரேலே கேத்தே ரீனி கஹசஹரமா ஷேகேத்தேரேலே பெக்கே ரீனி நஹசஹராம் ஓ ரானா ஷாதரலா கசி. ஓ ஹல்லேலூயா. ரேனே சேரேலே கேத்தேரேலே பெஷேக்கேரே. ஓ உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. ஓ ராமானி கபா ஆண்டவரே, எபி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. உம் மண்டையில் திரும்பி வரட்டும் ஆண்டவரே, உம் மண்டையில் திரும்பி வரட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். மகனை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே, மகனை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே மகனுடைய வாழ்க்கையில நீங்க அகற்றி போடுகிறதுக்காய் நன்றி. அந்த குடும்பத்தை நீங்க கட்டி எழுப்புகிறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மகனுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தேவைகளும் நீங்க சந்திங்க. விசேஷமா அபினேஷம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மகனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டதுக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா பிசினஸ் செய்யற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வாசல்கள் திறக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையை ஆண்டவரே நீங்க வர்ஷிக்க செய்கிறதுக்காய் நன்றி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை நீங்க கட்டளையிடுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ உம்முடைய பிரசன்னம், உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி. ஹல்லேலூயா. ஆலின் அருள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த அந்த சுதந்திரத்துக்காய் நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம். விசேஷித்த சுதந்திரம் நீங்க சொல்றதுக்காய் நன்றி தகப்பனே. A special inheritance to the church ஆண்டவர் சொல்றார். சபைக்கு அது ஒரு விலையேறப்பட்ட ஒரு சுதந்திரம் என்று நீங்க சொல்லுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. ஓ ரானாசிகா ரீனே சந்தரா மக்கு நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.